நம்ம ஜெபிக்கும் போது எப்படிலாம் ஜெபிக்கணும், பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? முதலாவது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இரண்டாவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. மூன்றாவது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஜெபிக்க இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தினமும் இந்த வேத பகுதியை நாம் தியானித்து டெய்லி ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். தினம்தோறும் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேத பகுதி. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது, பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஜெபித்தார். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் நாமும் ஜெபிக்கும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே கசப்போ வெறுப்போ எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்க வேண்டும். ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா நம்ம இருதயம் தேவனுக்கேற்ற இருதயமா இருக்கணும். சுத்த இருதயமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு பாதுகாப்பு தருகிறார். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எந்த ஒரு தீமையில போய் கர்த்தருடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கும் போது தேவன் நமக்கு பலத்த பாதுகாப்பு தருவார். ஹல்லேலூயா.